வரதட்சணை மற்றும் குழந்தையின்மையை காரணம் கூறி இளம்பெண் ஒருவரை கணவர் வீட்டார் சித்திரவதை செய்து கொன்றதாக ஒரு கிராமமே கதி கலங்கி சாலை மறியலில் ஈடுபட்டது திருவண்ணாமலை அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ஓக்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் சந்தியா. இவருக்கும் விளாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தையின்மையை காரணம் கூறி சந்தியாவை அவரது கணவர் வீட்டார் சித்திரவதை செய்து வந்ததாகவும் வரதட்சணை கேட்டு அவரை அடிக்கடி வீட்டை விட்டு துரத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தியாவின் குடும்பத்தார் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன் திடீரென தன் கணவர் வீட்டில் சந்தியா மண்ணெண்ணெயால் தீக்குளித்து இறந்து கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சந்தியாவின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரை கணவர் வீட்டார் கொலை செய்திருப்பதாகவும் கூறி குற்றம் சுமத்திய ஓக்கூர் கிராமத்தினர் இது தொடர்பான விசாரணையில் போலீசார் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டு தங்களை மிரட்டி வருவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வரதட்சணை கொடுமை அவங்க மாமியா தான் முக்கியமான கொடுமையே. நாங்கள் நகை போட்டோம், 5 சவரம் போடுறோம். அந்த நகை வந்து கேடிஎம் நகையாக போடலையா, கேடிஎம் நகை போடலை. நீ வண்டிக்கு 1 லட்ச ரூபா கொத்தோம், கம்மியாக கொடுத்துக்குறீங்க அப்படின்னு டார்ச்சல் பண்ணி கொளுத்தி வச்சு போட்டாங்க. சாம்பலாகிற என் பொண்ணு வருவல பேசுவல என் பொண்ணு. நாங்கள் போலீஸ்காரங்க 2 பேர் சொல்கிறாங்க, உன்னே ஆளும் தான் முன்ன பேருக்கு பாருங்க பின்னால் இருக்குது உங்களுக்கு 2 பேருக்கும். எங்களை 2 பேரும் தான் எதுவுமே மூடுவாங்களாம். அதுக்கு தான் நான் கேட்டேன். அதே இடத்துல நீங்கள் இருந்தீங்க அந்த சொல்லு தானே சொல்லியிருப்பீங்க. அந்த அடிச்சு என்னை அடிப்பேன்றிய பின்னால் அடிச்சு பாரு, என்னை அடிச்சு போடுன்னு தான் சொன்னேன். அடிச்சு போடு, 2 பேர் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். என் பொண்ணு சேர்த்துட்டேன், நாங்கள் 3 பேர் தாங்க 3 பேர் அடிச்சு வச்சுட்டு நீ அப்படின்னு சொன்னேன். நானும் பணம் இல்லாதவங்க 100 ரூபாய் கூலிக்காரு. நாங்கள் யாருக்கு எல்லாம் தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும். என் பொண்ணு சேர்த்ததுக்கு நான் இல்லாத பட்டவோ, என் பொண்ணு நியாயம் கிடைக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.